ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஜெயிலில் ஒரு நைட் முழுசும் இருந்துட்டு ஜாமீனில் விடுதலையாகி வெளியே வந்த அல்லு அர்ஜுன் தன்னோட வீட்டுக்கு போயிருக்கிற நிலையில் அவருக்காக வாசல்லையே ஒட்டுமொத்த குடும்பமும் காத்து கிடந்திருக்கு. அப்பா அல்லு அர்ஜுனை பார்த்ததுமே மகன் அயான் ஓடி வந்து அப்பா மேலே ஏறிக்கிட்ட காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு அயான் அப்படிங்கிற மகனும் அரா அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. இரவு முழுசும் அப்பா ஜெயிலில் இருந்ததால் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த 2 குழந்தைகளும் அப்பா ஜாமீனில் வந்த நிலையில் அவரை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அயான் அப்பா மேலே ஏறிக்கிட்ட நிலையில் அதுக்கப்புறமா மகளை தூக்கி கொஞ்சி அவளை சமாதானப்படுத்தியிருக்காரு அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுன் ஜெயிலுக்கு போய் திரும்பியிருக்கிற நிலையில் தன்னோட கணவரை பார்த்ததும் மனைவி ஸ்னேகா ரெட்டி கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்ணி ரொம்பவே எமோஷனல் ஆகி கண் கலங்கிட்டாங்க. புஷ்பா 2 படத்துடைய ப்ரீமியர் ஷோ பார்க்க போனப்ப ரேவதி அப்படிங்கிற பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் அல்லு அர்ஜுன் இன்னைக்கு அதிகாலையில் ஹைதராபாத் ஜெயிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு. விடிய அவர் ஜெயிலில் இருந்தது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அல்லு அர்ஜுனுடைய கைதுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு நாம்பள்ளி நீதிமன்றம் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் தண்டனை கொடுத்திருந்த நிலையில் அவருக்கு தெலுங்கானா உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இதையடுத்து அவர் இன்னைக்கு அதிகாலையில் ஹைதராபாத் ஜெயிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு. ஜெயிலிருந்து வெளியே வந்த அல்லு அர்ஜுன் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் நல்லா இருக்கேன், நான் சட்டத்தை மதித்து நடக்கிறவன், சட்ட நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தருவேன். கடந்த 20 ஆண்டுகளாக நான் தியேட்டருக்கு படம் பார்க்க போயிட்டுருக்கேன். அது எப்பயுமே எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த தடவை எதிர்பாராத சம்பவம் நடந்திருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்னுடைய இரங்கலை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். அது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம். நடந்த நிகழ்வுகளுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சுகுமார் டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் புஷ்பா 2 படம் கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முந்தைய நாள் இரவு ஹைதராபாத்தில் இருக்கிற சந்தியா தியேட்டரில் நடந்த சிறப்பு காட்சியை பார்க்க போன 39 வயதான ரேவதி அப்படிங்கிற ரசிகை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துட்டாங்க. அவருடைய மகன் தேஜ் படுகாயமடைஞ்சு தற்போது கோமால இருக்காரு. நடிகர் அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கு வந்ததால தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதால அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உயிரிழந்த ரேவதி குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கறதா அல்லு அர்ஜுன் அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த வழக்கில் நேற்று அல்லு அர்ஜுனை காவல்துறையினர் அவரோட வீட்டில் வச்சே கைது பண்ணாங்க. இதையடுத்து விசாரணைக்காக அவரை சிக்கடப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தொடர்ந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமா நாம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அல்லு அர்ஜுனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. இதுக்கு நடுவில் இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு அல்லு அர்ஜுனுடைய வழக்கறிஞர் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த மனு மீதான விசாரணை ஈவினிங் நடந்திருக்கு. அப்போ அரசு தரப்புல ஸ்பெஷல் ஷோவுக்கு போனால் இப்படியான ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு நடக்கும்னு தெரிஞ்சே தான் அல்லு அர்ஜுன் அங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்குமெண்ட்டை கடுமையாக மறுத்த நீதிபதி, நடந்த சம்பவத்துக்கு அவர் மட்டும் எப்படி பொறுப்பேற்க முடியும்? இத்தனைக்கும் அவர் அனுமதி வாங்கிட்டு தான் அங்கே போயிருக்காரு. ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்காக மொத்த பொறுப்பையும் அவர் ஏற்றுக்க முடியுமா? தனி மனிதனுக்கான சுதந்திரம் அவருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லு அர்ஜுனுக்கு 4 வாரங்கள் இடைக்கால ஜாமீன் கொடுத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில் இன்னைக்கு அதிகாலையில் அல்லு அர்ஜுன் ஜெயிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு. இதை தொடர்ந்து நடிகர் அல்லு அர்ஜுனை ஜெயில் நிர்வாகம் திட்டம் போட்டு தான் நைட்டு முழுசும் ஜெயிலில் வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது பற்றி பேசியிருக்கிற அல்லு அர்ஜுனுடைய வழக்கறிஞர், தெலுங்கானா நீதிமன்றம் கொடுத்த ஜாமீன் காப்பி நேற்று நைட்டே சஞ்சலகுட்டா ஜெயில் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடச்சிருச்சு. ஆனாலும் திட்டம் போட்டு ஜெயில் நிர்வாகம் அதை மறைச்சி அல்லு அர்ஜுனை நைட்டு முழுசும் ஜெயிலில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.